வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் அமைந்துள்ள முருடேஸ்வரர் ஆலயத்திற்கு தான் நம்ம போக போகிறோம். கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷனில் நடைமேடை 9ஆம் நம்பர் தடத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெயினில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம கூட இருக்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. வாருங்கள் நண்பர்களே, நம்ம ட்ரெயினுக்குள்ளே போய் பார்ப்போம். புதிதாக ஒரு நண்பர்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டிலேருந்தே வரும்போது சாப்பாடு பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்கப்பா. இங்கே ட்ரெயினில் அதிகமான ரேட்டு, தரமான பொருளும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதிக ரேட்டு. அதனால் நீங்கள் வீட்டிலே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவாங்க. இதுதான் நம்ம கூட வந்திருக்க நண்பர்கள். பார்த்துக்கோங்க நண்பர்களே. முருடேஸ்வரர் ரயில் நிலையத்திலேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் நம்ம நடந்தே வந்துட்டோம். இப்போ நம்ம கோயிலுக்கு பக்கம் வந்துட்டோம். அங்கே பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒளிர்விடும் எம் தேசனே, குளிர்மலை தன் வாசனே, எழில்மிகு எம் நேசனே, அழித்தொழிக்கும் ஈசனே. நாங்கள் அப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு வரும்போது சரியான மழை. அந்த மலையில் ஆனந்தத்தில் மலையிலே நனைஞ்சிக்கிட்டு அப்பனை தரிசனம் பண்ணது மன நிம்மதியாக, மன சந்தோஷமாக எங்களுக்கு கிடைத்தது. நீங்களும் ஒரு டைம் அப்பன் என்னைக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு போயிட்டு அவரை தரிசனம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் சிவமயம். அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில்? வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில், அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில். ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய். புதுவினையா பழவினையா கணம் கணம் தினம் என்னை துடிக்க. கோபுரத்துக்கு மேலே போகிறதுக்கு லிஃப்ட் வசதி உள்ளது. ஒரு நபருக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நம்ம மேலே போனோங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். நம்ம அப்பனை தரிசனம் பண்ணும்போது அந்த ஜன்னல் வழியே பார்க்கும்போது நமக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும். போய் பாருங்கள் நீங்களும். கோயிலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள அரபிக் கடலோரத்தில் போய் நம்ம குளிக்க போகிறோம். வாங்க குளிச்சுட்டு நம்ம தரிசனம் பண்ணலாம். நம்ம கடலில் குளிச்சுட்டு அப்பனை தரிசனம் பண்ண போகிறோம். வாருங்கள்.
அப்பன் சிவனை பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்கார். அவரை பார்க்குறதுக்கே நமக்கு 1000 கண்கள் இருந்தால் கூட அவரை நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கார் அப்பன் சிவன். நம்ம சிவாலயங்கள்லேருந்து விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா, அல்லது சிவாலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா டக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். விபூதியோட மகிமை அப்படிங்கிறது விபூதிக்காக பதிகமே பாடியிருக்காங்களே இல்லைங்களா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, சிவாலயங்களில் போய் வணங்குறோம், ஐயனை வணங்குறோம், அங்கே பிரசாதமாக விபூதி கொடுக்குறாங்க அப்படின்னா தலை குனிந்து வாங்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும். மீதி இருந்தால் தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் பிரச்சனை நேரத்தில் அதை எடுத்து பூசலாம். ஐயனை நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தணும்னு நினச்சி பூசினா சரி ஆயிடும். இல்லை சிவனடியார்களாக இருக்கும்போது அதோட மகத்துவம் தெரிஞ்சு நெற்றி நிறைய பூசிக்குவாங்க, உடலெங்கும் பூசிப்பாங்க. ஏன்னா நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அல்லவா? அப்போ மீதம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கோவிலில் வச்சுட்டு வராதீங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. शिव शिव शम्भो महादेव शम्भो शिव 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 शम्भो महादेव शम्भो महादेव शम्भो महादेव शम्भो. அப்பன் சிவனை நம்ம வலதுபுறமாக சுற்றி வந்துட்டுருக்கோம். அப்பன் முருடேஸ்வரர் தரிசனம் மிக சிறப்பாக முடிந்தது. அடுத்த பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். புதிதாக ஒரு நண்பர்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.